அனைவருக்கும் வணக்கம். பார்ட் 1ல் வந்து நம்ம 25 கொஷின் பார்த்துருப்போம். பார்ட் 2ல் வந்து 75 கொஷின் பார்த்துருவோம். 26வது கொஷின், ஜோதிபா புலே அவர்களின் தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறும் நூலின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஆ குலாம்கிரி, அடிமைத்தனம். 77வது கொஷின், நாராயணகுரு எந்த மாநிலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார்? ஆப்ஷன் இ கேரளா. 28வது கொஷின், ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? நாராயணகுரு, பேர்லேயே இருக்கு பாருங்க. 29வது கொஷின், நாராயணகுரு அறிவுபுரம் எனும் ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டி அதை யாருக்கு அர்ப்பணித்தார்? அனைவருக்கும் அர்ப்பணித்தார். இதில் வந்து ஈழவர்களுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி போடக்கூடாது, அனைவருக்கும் அர்ப்பணித்தார். 30வது கொஷின், ஐயங்காளி 1863 பிறந்த வெங்கனூர் பகுதி அப்போதைய எந்த அரசரின் ஆட்சி பகுதி ஆகும்? ஆப்ஷன் ஆ திருவிதாங்கூர் அரசு. 31வது கொஷின், ஒடுக்கப்பட்ட மக்களின் அடிப்படை உரிமைக்காக போராடிய ஐயங்காளி 1907 நிறுவிய அமைப்பின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஆ சாது ஜன பரிபாலன சங்கம், ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். நான் எடுத்திருக்கிற இந்த கொஷினில் மட்டும் இல்லை, டிஎன்பிசி கொஷின்லேயும் இந்த மாதிரி தான் கேட்பாங்க, ஃபுல்லாக கொடுத்து கேட்பாங்க. அப்படி இல்லைனா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம்னு தனியாகவும் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் கேட்குறது ஃபுல்லாக தான் கேட்பாங்க. அதுக்கடுத்த கொஷின், 32வது கொஷின், நவீன கல்வி அறிவின்மையே இஸ்லாமியர்களுக்கு பெருந்தீங்கு விளைவித்தது என கருதி மேலை நாட்டு அறிவியலை ஏற்க வற்புறுத்தியவர் யார்? ஆப்ஷன் இ சர் சையது அகமது கான். 33வது கொஷின், சர் சையது அகமது கான் 1875 அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவிய இயக்கம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? இந்த இயக்கம் தான் நிறுவிச்ச அந்த இது அலிகார் இயக்கம். ஆப்ஷன் ஆ இந்த இயக்கம்தான் வந்து அலிகார் முகமதிய ஓரியண்டல் கல்லூரியை வந்து நிறுவிச்சு. 34வது கொஷின், அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி எந்த ஆண்டு பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது? 1920. ஆப்ஷன் இ. தியோபந்த் இயக்கம் குறித்த கூற்றுகளில் சரியானவை தேர்ந்தெடு. இது வந்து 1, இது வந்து 2. இது பழமைவாத முஸ்லீம் உலோமாக்களால் தொடங்கப்பட்ட ஒரு மீட்பு இயக்கம் ஆகும். ஆமாம், இது ஒரு மீட்பு இயக்கம். அங்கேயே பார்த்தோம், சமய புத்தெழுச்சி மீட்பு இயக்கம் இது. இன்னொன்று வந்து சமய சீர்திருத்த இயக்கம். இது வந்து தியோபந்த் இயக்கம் வந்து ஒரு மீட்பு இயக்கம். இப்பள்ளியின் பாடத்திட்டம் மேலை நாட்டு ஆங்கில கல்வியும் பண்பாட்டையும் முழுமையாக புறக்கணித்தது. இதுவும் சரி. ஆப்ஷன் வந்து 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் இ. 35வது. 36வது, முகமது குவாசிம் நானாதேவி மற்றும் ரஷித் அகமது கங்கோத்ரி ஆகியோரின் தலைமையில் 1866 தியோபந்த் பள்ளி எங்கு நிறுவினார்? ஆப்ஷன் ஆ உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சரகன்பூர். 37வது கொஷின், தியோபந்தின் புதிய தலைவரான மௌலானா முகமது உல் ஆசான் தலைமையிலான ஜமைத் உல் உலோமா முன்வைத்த முக்கிய கோரிக்கை என்ன? ஆப்ஷன் ஆ இந்திய ஒற்றுமை மற்றும் சூழலில் முஸ்லிம்களின் அரசியல் சமய உரிமைகளின் பாதுகாப்பு.
38வது கொஷின் 1851 பம்பாயில் ரஹ்மானிய மஜித் தயாஸ்னன் சபா பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம். இது அப்படியே கூட கேட்பாங்க. ரஹ்மானிய மஜித் தயாஸ்னன் சபா அப்படின்னா நான் தமிழில் அப்படின்னா பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் எனும் அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? பர்துஞ்சி நவ்ரோஜி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். 1851. 39வது கொஷின் ரஹ்மானிய மஜ்தயாஸ்னன் சபா அமைப்பின் தாரக மந்திரமாக விளங்கிய இதழ் ராஷ்ட்கோப்தார், உண்மை விளம்பி. 40வது கொஷின் சீக்கியர்களின் சமூகத்தில் நிரங்காரி உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டும் என வலியுறுத்தி சில வழிபாட்டை மறுத்தவர் யார்? பாபா தயால்தாஸ். இது குழப்பம் கொஞ்சம். நிரங்காரி நாம்தாரி அப்படின்னு மட்டும் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக ஞாபகம் வச்சுங்க. நிரங்காரினா யார் தலைவர், நாம்தாரினா யார் தலைவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. 41வது கொஷின் சீக்கியர்களின் அடையாளங்களை கிர்பான் வாளை தவிர அணிய வற்புறுத்திய நாம்தாரி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? அடுத்த கொஷினே பாருங்கள். பாபா ராம்சிங். இது 2 கொஷின் குழப்பம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 42வது கொஷின் நாம்தாரி இயக்க தலைவர் பாபா ராம்சிங் தன் சீடர்களை வாளுக்கு பதிலாக எதை வைத்து கொள்ளும்படி கூறினார்? லத்தியை வைத்து கொள்ளும்படி கூறினார். சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுக்க அமிர்தசரஸில் நிறுவப்பட்ட அலிகார் இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு எது? சிங் சபா. ஓகேங்களா? எந்த இடத்துலனா அமிர்தசரஸில். சிங் சபா. அகாலி இயக்கத்தின் முன்னோடி எந்த அமைப்புனா சிங் சபா. 44வது கொஷின் ஆங்கிலேயர் ஆதரவுடன் சீக்கியர்களுக்கென கால்சா கல்லூரி எங்கு நிறுவப்பட்டது? அமிர்தசரஸ். 45வது வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் அல்லது ராமலிங்க அடிகள் பிறந்த கிராமம் எது? மருதூர். சிதம்பரத்திற்கு அருகில் மருதூரில் தான் பிறந்தார். அவர் வடலூரில் தான் இந்த அன்னதானம்லாம் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பை நிறுவினார். 46வது கொஷின் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினர்களிடம் அன்பை இரக்கத்தையும் காட்டுவதை ராமலடிகள் எவ்வாறு அழைத்தார்? ஜீவ காருண்யம் என்று அழைத்தார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர். 47வது கொஷின் ராமலிங்க அடிகள் 1865 நிறுவிய சமரச வேத சன்மார்க்க சங்கம் பின்னர் எவ்வாறு பெயர் மாற்றம் பெற்றது? சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று பெயர் மாற்றம் பட்டது. 48வது கொஷின் 1866 தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு 1867 அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வள்ளலார் எங்கு நிறுவினார்? இப்போ தான் சொன்னேன். எங்கே நிறுவினார்னா வடலூரில் நிறுவினார். 1866 ஒடிசா பஞ்சம். ஒடிசாவில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். இது 12th புக்கில் இருக்கும். நான் 12th புக்கு நடத்த சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். 49வது கொஷின் ராமலிங்க அடிகள் இயற்றிய ஏராளமான பாடல்கள் எந்த தலைப்பின் கீழ் தொகுக்கப்பட்டுள்ளது? திருவருட்பா. 50வது கொஷின் பண்டிதர் அயோத்தாசர் பிறந்த இடம் எது? அவர் எந்தெந்த மொழிகளில் புலமை பெற்றிருந்தார்? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இது ஞாபகம் வச்சுங்க. இந்த மொழியெலாம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஆப்ஷன் ஆ சென்னையில் பிறந்தார் அயோத்தாசி பண்டிதர். அவர் கற்றறிந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி.
51வது கொஷின். ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்ப பண்டிதர் அயோத்திதாசர் நிறுவிய அமைப்பின் பெயர் என்ன? அத்வைதானந்த சபா. அத்வைதானந்த சபா. 52வது கொஷின். 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்தின் என்பவரும் இணைந்து நிறுவிய அமைப்பின் பெயர் என்ன? திராவிடர் கழகம். திராவிடர் கழகம். 53வது கொஷின். பண்டிதர் அயோத்திதாசர் 1885 தொடங்கிய இதழின் பெயர் என்ன? திராவிட பாண்டியன். ஆப்ஷன் இ. 1885 100 இதழும் தொடங்கியிருப்பார், அது பின்னாடி சொல்கிறேன். 54வது. திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பு 1891 நிறுவிய அயோத்திதாசர் அதன் முதல் மாநாட்டை எங்கு நடத்தினார்? இது போய்ட்டு 2024 குரூப் 4 கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கொஷின் அப்படியே அச்சஸில் இதே கேட்டிருப்பாங்க. எங்கே நடத்துகிறாருன்னா நீலகிரியில் நடத்தியிருப்பார் அந்த மாநாட்டை. 2024 கொஷின். 55வது கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். கர்னல் HS ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக 1898 இலங்கை சென்ற அயோத்திதாசர் அங்கு எந்த மதத்தை தழுவினார்? பௌத்தம். பகுத்தறிவின் அடிப்படையிலான சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்காக சென்னையில் சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை அயோத்திதாசர் நிறுவிய ஆண்டு? 1898. நெக்ஸ்ட் கொஷின். 57வது. பண்டிதர் அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகையை நோட் பண்ணிங்க. வாராந்திர பத்திரிகை தொடங்கிய ஆண்டு மற்றும் அது எப்போது வரை வெளிவந்தது? அவர் இறக்கும் வரை வெளிவந்தது. அதுக்கு இறந்த ஆண்டு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஓகேங்களா? 1907 முதல் அவர் காலமாகும் வரை 1914 வரைக்கும் 7 வருஷம் ரன் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? 58வது கொஷின். கூற்று காரணம். கூற்று. பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் சமூகத்தின் கீழ்த்தட்டு மக்களை தன்பால் ஈர்ப்பதில் தோல்வியடைந்தது. ஆமாம், தோல்வியடைந்தது. காரணம். தொடக்கம் முதலாக பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் கற்றறிந்த மேதைகள் கல்வி அறிவு பெற்ற வங்காளிகள் என்ற அளவில் மட்டுமே செயல்பட்டது. ஆமாம், இது பெரிய அளவில் தான் இது பண்ணிச்சு. கீழே அடித்தட்டு மக்களை டச் பண்ணல. அதனால் இதுக்கு கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் இ. 59வது கொஷின். 19ஆம் நூற்றாண்டின் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு? ஒப்புதல் கமிட்டினாலே ஆப்ஷன் இ. 1929. 59வதுக்கு இ. 60வது கொஷின். விதவைகளுக்கென காப்பகங்களையும் பெற்றோரில்லா குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் உருவாக்கிய ஜோதிபாய் புலேவின் மனைவி யார்? சாவித்திரிபாய் புலே. ஆப்ஷன் ஏ. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள் என்று கூறிய சீர்திருத்தவாதி யார்? ராமலிங்க அடிகளார். இவர் தான் கொஞ்சம் இரக்கமாக இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இரக்கமாக பேசுதுன்னா ராமலிங்க அடிகள். அதுக்கப்புறம் வரத்துனா நாராயணகுரு வருவார். 62வது கொஷின். கால வரிசைப்படி ஒழுங்குபடுத்துக. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் கால வரிசைப்படி படுத்துங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பிரம்ம சமாஜம் அப்படின்னா 1828. ஆரிய சமாஜம் 1875. பிரார்த்தனை சமாஜம். ஆரிய சமாஜம் 1875. பிரார்த்தனை சமாஜம் 1867. பிரம்ம ஞான சபை 1882.
1886 அப்போ தான் வந்து இந்தியாவில் வந்து வந்துச்சு. ஆனால் அமெரிக்காவில் நிறுவப்பட்டது 1875. நம்ம இப்படி தான் காலவரிசைப்படுத்தணும். அப்படின்னா 1 3 2 4 ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின் பார்ப்போம். பொருளற்ற சமய சடங்குகளையும் சமூக கேடுகளை விளைவிக்கும் மரபுகளையும் எதிர்த்த போதிலும் கடந்த காலத்துடனான தொடர்பை பாதுகாக்க விரும்பியவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். 64வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஆ, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவர் வந்து ஒரு சட்டத்தை இது இயற்றியிருப்பார். என்ன சட்டம்? விதவைகள் மறுமண சட்டம். எந்த ஆண்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஷின் 65வது. ஆரிய சமாஜம் தோற்றுவித்த கல்வி நிறுவனங்களின் பெயர்கள் என்ன? தயானந்த ஆங்கில வேத பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள். 66வது கொஷின். புனித தாயான காளி தேவிக்கு தீவிர பக்தராக விளங்கிய சமூக சீர்திருத்தவாதி யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். 67வது கொஷின். நடைமுறை வேதாந்தமான மனிதகுலத்திற்கு தொண்டு செய்தல் எனும் கோட்பாட்டை பரிந்துரைத்தவர் யார்? சுவாமி விவேகானந்தார். 68வது கொஷின். வங்கப் பிரிவினையை தொடர்ந்து நடைபெற்ற எந்த இயக்கத்தின் போது இளைஞர்களின் பலர் விவேகானந்தரால் ஊக்கம் பெற்றனர்? ஓகேங்களா? வங்கப் பிரிவினையை தொடர்ந்து நடைபெற்ற எந்த இயக்கத்தின் போது இளைஞர்களின் பலர் விவேகானந்தரால் ஊக்கம் பெற்றனர்? சுதேசி இயக்கம். இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்காற்றிய மேற்கத்திய அமைப்புகள் என்ன? பிரம்ம ஞான சபை. இதில் வந்து மேற்கத்தியன்னு வருது பார்த்தீங்களா? நோட் பண்ணிங்க. கர்னல் HS ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னர் பிரம்ம ஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். ஆப்ஷன் பி. குமரன் ஆசான், டாக்டர் பால்பு என்ற சிந்தனையாளர்கள் யாருடைய சிந்தனைகளால் தூண்டப்பெற்று சமூக இயக்கத்தை முன்னெடுத்து சென்றனர்? நாராயணகுரு. 72வது கொஷின். முஸ்லிம்கள் மத்தியில் ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்த அமைப்பு எது? அலிகார் அறிவியல் கழகம். 73வது கொஷின். 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் பார்சி சீர்திருத்த இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது? பம்பாய். ஆப்ஷன் ஆ. 74வது கொஷின். பெர்ரம்ஜி மல்பாரி என்பவர் எந்த சமூக தீமைக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என தீவிர இயக்கத்தை நடத்தினார்? குழந்தை திருமண பழக்கம். ஓகேங்களா? 75வது. தொடக்ககால இந்திய தேசிய காங்கிரஸில் முக்கிய பங்கு வகித்த பார்சி சமூக தலைவர் யார்? பெர்ரோஷா மேத்தா, தீன்ஷா வாச்சா. 76வது கொஷின். ஆங்கிலேயரின் அறிமுகத்தால் உருவான புதிய ஆங்கில கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கம் கீழ்கண்ட எதன் தாக்கங்களுக்கு உள்ளானது?
மேற்கத்திய கருத்துக்களின் தாக்கத்திற்கு உள்ளானது. 77வது கொஷின். ஆண்கள் பெண்களை கீழானவர்களாக நடத்தும் அன்றைய கால நடைமுறையை எதிர்த்து பெண் அடிமைத்தனத்தை கண்டனம் செய்தவர் யார்? நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இந்த கொஷின் ஒரு கான்ட்ரவர்ஷியான கொஷின் தான். இருந்தாலும் இந்த புக்கு அடிப்படையில் 77வது கொஷினுக்கு ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜ்ய கோவிலில் வைக்கப்பட்டிருந்த பலகையில் எழுதப்பட்டிருந்த முக்கிய விதி என்ன? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது. தேவேந்திரநாத் தாகூரின் கொள்கையின்படி நம்முடைய வீடு பேறு எதனை சார்ந்துள்ளது? இறைவனை நம்புவதையும் அவரை வணங்குவதையும். 80வது கொஷின். கேசவ சந்திர சென் பிரம்ம சமாஜ்யத்தில் இருந்து விலகிய பிறகு தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படலாயிற்று? ஆதி பிரம்ம சமாஜம். ஓகேங்களா? 81வது கொஷின். பிரார்த்தனை சமாஜத்தின் இரு மேன்மைமிக்க உறுப்பினர்கள் யார்? ஆர்சி பண்டர்கர், நீதிபதி எம்ஜி ரானடே. 82வது கொஷின். மேலை கங்கை சமவெளியில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது தனது கருத்துக்களை போதிப்பதற்காக பஞ்சாபில் தங்கிய சீர்திருத்தவாதி யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. 83வது கொஷின். ஆரிய சமாஜம் தீவிரமாக எதிர்த்த பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் நடைமுறைகள் எவை? சடங்குகள் மற்றும் சமூக நடைமுறைகள். ராமகிருஷ்ணா மிஷனின் முக்கிய சமூக பணிகள் எவை? மக்களுக்கு கல்வியறிவு வழங்குவது, மருத்துவ உதவி, இயற்கை சீற்றங்களின் போது நிவாரணம். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் தான். 85வது கொஷின். பன்னாட்டு தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்தி இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுத்தவர் யார்? சுவாமி விவேகானந்தர். 86வது கொஷின். பிரம்மஞான சபை எந்தெந்த இந்து செவ்வியல் நூல்களை படிப்பதற்கு இந்தியர்களிடையே உற்சாகம் ஊட்டியது? உபநிடதங்கள் மற்றும் பகவத்கீதை. ஆப்ஷன் ஆ. அன்னி அம்மையார் அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டதைப் போல இந்தியாவிற்கும் என்ன வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார்? ஹோம் ரூல், தன்னாட்சி இயக்கம். 88வது. சாதி மேலாதிக்கத்திற்கு தீண்டாமைக்கும் எதிராக கண்டனக்குரல் எழுப்பி சாதிகளற்ற அடையாளத்தை நிறுவ முயன்ற தமிழ் அறிஞர் யார்? பண்டிதர் அயோத்தாசர். 89வது கொஷின். தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கென பல பள்ளிகள் உருவாக்கப்படுவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர் யார்? அயோத்தாச பண்டிதர். 90வது கொஷின். பொறுத்துக இது. பிரார்த்தனை சமாஜம் ஆத்மாராங் பாண்டரங். ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்தர். அலிகார் இயக்கம் சர் சையது அகமது கான். சத்யசோதக் சமாஜ் ஜோதிபாய் புலே. அப்படின்னா ஆப்ஷன்னா வருது பாருங்கள். 1க்கு 2, 2க்கு 1. ஆப்ஷன் ஏ. 90வதுக்கு ஆப்ஷன் ஏ ஆ. 91வது கொஷின். ராமலிங்க அடிகள் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவிய ஆண்டு என்ன ஆண்டு? 1865.
92வது கொஷின் 1857ஆம் ஆண்டு பெரும்புரட்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் இந்திய முஸ்லீம்கள் மேற்கத்திய பண்பாட்டை எவ்வாறு பார்த்தனர்? சந்தேக கண் கொண்டு பார்த்தனர். இது அவ்வளோ இம்பார்ட்டண்டான கொஷின் இல்லை, இதனால் ஞாபகம் வச்சுங்க. 93வது கொஷின் விதவை மறுமண சங்கம் 1861 யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? எம்ஜி ரானடே. அவர் இன்னும் இரண்டும் தோற்றுவிச்சிருப்பார், அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 1870 ஒன்று தோற்றுவிச்சிருப்பார், 1881 ஒன்று நிறுவியிருப்பார். 94வது கொஷின் தியோபந்த் இயக்க உலமாக்கள் தங்களின் புதிய பள்ளிகளை எங்கு தொடங்கினர்? சரஹன்பூர். 95வது ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகை எந்த வகையான காலமுறை இதழாக வெளியிடப்பட்டது? அங்கேயே சொல்லியிருப்பேன். ஒரு பைசா தமிழன் வார பத்திரிகை. எப்போனா 1907 1914 அவர் இறக்குற வரைக்கும் நடைபெற்றிருக்கும். 96வது கொஸ்டின் தமிழகத்தில் கீழ்த்தட்டு மக்களை தன்பால் ஈர்ப்பதில் பிரம்ம சமாஜம் தோல்வியடைந்தது. இக்கூற்று முற்றிலும் உண்மை. தோல்வி அடைந்ததுன்னா அவ்வளோ பெரிய இயக்கம் அவ்வளோ பெரிய சமாஜம் தோல்வி அடைந்ததா? தோல்வி அடைஞ்சிருக்காது, இது முற்றிலும் தவறுன்னு ஆப்ஷன் போட்டுறக்கூடாது. இது அடித்தட்டு மக்களை கவரவில்லை. மேல்தட்டு படித்த மற்றும் மேல்தட்டு மக்களிடம் மட்டுமே பிரம்ம சமாஜம் வெற்றி அடைந்தது. கீழ்த்தட்டு மக்களிடம் முற்றிலுமாக தோல்வி தான் அடைந்தது. 97வது கொஷின் 1891 திருமண வயது எத்தனையாக உயர்த்தப்பட்டது? 1891 12ஆக உயர்த்தப்பட்டது. 98வது சுவாமி தயானந்த சரஸ்வதியின் மரணத்திற்கு பின் ஆரிய சமாஜத்தின் கல்வி பணியில் எதனை நிறுவியது? தயானந்தா ஆங்கில வேத பள்ளிகள். 99வது கொஷின் ஜீவன் என்பதே சிவன் என்ற தத்துவத்தின்படி மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என்று கூறிய அமைப்பு எது? ராமகிருஷ்ணா மிஷன். ஐயங்காளி சாது ஜன பரிபாலன சங்கத்தை நிறுவியதன் முக்கிய நோக்கம் என்ன? ஏழை மக்களின் பாதுகாப்பு மற்றும் கல்வி உரிமை. இந்த 100 கொஷினில் நீங்கள் எத்தனை ரைட் பண்ணீங்கன்னு போடுங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஏற்கனவே 25 கொஷின் அப்லோட் பண்ணியிருப்போம். இது செகண்ட் பார்ட்டு 75 கொஷின் அப்லோட் பண்ணுறோம். இதில் எதனா மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சரி செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு தொடர்ந்து பயணிப்போம். நன்றிகள் பல.